friends, welcome to Daily Beats video channel. நம்மளோட வீடியோவை first time பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம subscribe பட்டனை click பண்ணி பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னைக்கு வந்து பூங்கார் அரிசி பார்க்கலாம். பூங்கார் அரிசி வந்து பெண்களுக்கான அரிசின்னு சொல்லுவாங்க. பார்க்கிறதுக்கு கார அரிசி மாதிரி தான் இருக்கும். ஆனா இது வந்து பூங்கார் அரிசி. பாருங்க, பூங்கார் அரிசி கார அரிசி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து பூங்கார் அரிசி. வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஆன்லைனில் கூட அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ வந்து நான் இந்த அரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 hour ஊறுனா போதும். இப்போ வந்து நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வச்சு கஞ்சி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் கழுவி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜாரில் வந்து மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். இந்த அரிசி வந்து 1 kg 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. 100 rupees-குள்ளே தான். எல்லா பெண்களுக்கும் தெரிய வேண்டிய ஒரு அரிசி இது. இப்போ எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அரைச்சிக்கலாம். நல்லா மையாக அரைச்சிக்கணும். வந்து அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி மையா அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. பேனில் வந்து தண்ணி வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 tumbler தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து கொதிக்குது. கொதிச்சோனையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த அரிசியில் வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணி தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். ஏன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கட்டி இல்லாமல் நம்ம சுடு தண்ணியில் ஊற்றும் போது அரிசி வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். அது ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி கலரிக்கோங்க. கலரியாச்சு. இப்போ வந்து சுடு தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதே மாதிரி கலரிட்டே இருங்க. நல்லா கலரணும். எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா கலருங்க. இது வந்து கொதிக்கணும். பாருங்க, இப்போ ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு. இது வந்து வயிறு உபாதைக்கு, குடல் புண் அதுக்கெலாம் ஏற்ற அரிசி. பூங்கார் அரிசி ஏற்ற அரிசி இது. இதில் வந்து தேவையான உப்பு இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகுது. இன்னும் கூட கெட்டியாகணும். இடுப்பு, வயிறு வலி, கால் வலிக்கெலாம் நல்ல அரிசி. இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிச்சிங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இதில் வந்து பெப்பர் தூள், மிளகுத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இந்த அரிசி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஓரளவுக்கு கெட்டியாகுது. மைக்ரோ நியூட்ரிஷன் வந்து இந்த அரிசியில், பூங்கார் அரிசியில் வந்து நிறைய இருக்குது. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் இந்த அரிசியில் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு. நல்லா கொதிக்குது. இப்போது நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இந்த பவுலில் நான் மாற்ற போகிறேன். பாருங்கள், சூடாக இருக்குது. சூடாக குடித்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பவுலில் மாற்றியாச்சு. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், பூங்கார் அரிசி வச்சு எப்படி கஞ்சி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த பூங்கார் அரிசி வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டினியூஸாக சாப்பிட்டா வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக ஆகும். அதே மாதிரி தேவையான நேரத்துக்கு பசி எடுக்கவும் இந்த அரிசி வந்து உதவுது.
இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.